அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு தேங்காய் தீபத்தை பற்றி தாங்க. நம்ம வாராகி வழிபாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த தேங்காய் தீபம். தேய்பிறை பஞ்சமி நாளில் எப்பொழுதுமே நம்ம வாராகி வழிபாட்டை பண்ணுவோம். அது இப்போ தேய்பிறை பஞ்சமி வர செவ்வாய்க்கிழமை 30/1/2024 வருது. இந்த நாளில் நம்ம எப்பொழுதும் போல் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையை க்ளீன் பண்ணி நம்ம வாராகி அம்மனோட வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஒரு வாழை இலை போட்டு அது மேலே பச்சரிசி பரப்பி தேங்காயை நம்ம தீபம் ஏற்றத்துக்கு ஆயத்தப்படுத்தலாம். 2 தேங்காய் மூடியிலையும் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு நம்ம விளக்கேற்றலாங்க. வாராகி அம்மனுக்கு பிடித்த மாதுளை முத்துக்கள், பானகம் இதெல்லாம் நெய்வேத்தியமாக வைக்கலாம். வாராகி அம்மனுக்கு செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷம். சங்குப்பூ இந்த மாதிரி மலர்களை சூடி நம்ம வாராகி அம்மனை மனசார நம்மளோட வேண்டுதல்களை அவங்கக்கிட்ட சொல்லலாம். இப்போது தேங்காய் தீபம் ஏற்றும் பொழுது தேங்காய் மூடியில் நம்ம இந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா வாராகி அன்னையோட முழு சக்தி நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட பரிபூரண அருளையும் நம்ம பெறலாம். பச்சை கற்பூரத்தை வாசனைக்கு பெரிய சக்தி இருக்குது. பச்சை கற்பூரத்தின் வாசனையில் மகாலட்சுமி உருகிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒன்று பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் பச்சை கற்பூரத்தை அதில் நம்ம பொடி பண்ணி அந்த விளக்கை ஏற்றும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி, துர்சக்தி, கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் இது எல்லாமே விலகும். நம்மளோட குலதெய்வத்தோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த தடவை தேய்பிறை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றும் பொழுது அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட அந்த அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் நிரந்தரமாகவே நம்ம வீட்டில் வாசம் பண்ணுவாங்க. பண வரவை தாராளமாக நமக்கு கொடுப்பாங்க. அந்த அன்னை வாராகி தாய் நம்மளோட இந்த வேண்டுதலை கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பாங்க. நமக்கு பண கஷ்டம், பண தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நீங்கணும். நம்ம வீட்லேயும் செல்வம் கொழிக்கணும், தங்கம் சேரணும், வீட்டில் வறுமைங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் முழு மனதோட இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் இந்த தேங்காய் தீபத்தில் பச்சை கற்பூரம் சேர்த்து விளக்கேற்றுங்க. தேய்பிறை போல் தேய்ந்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தேய்ந்து போகும். முழு மனதோடு அன்னை வாராகியை வணங்குங்க. வாராகியை வணங்கும்போது நீங்கள் எப்பொழுதுமே மனசு தூய்மையோடு இருங்க. என்றைக்குமே அவங்கள்ட்ட நேர்மையாக நம்மளோட கோரிக்கைகளை சொன்னோம்னா அவங்க எந்த ரூபத்துலேயோ நமக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. நம்மளோட குல தெய்வத்தையும் நம்ம நினச்சிக்கணும். நம்மளோட குலதெய்வ அருளும் நம்மளுடைய வாராகி அன்னையோட அருளும் மகாலட்சுமி குபேரரோட அருளும் நமக்கு கிடைத்து நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் இல்லாமல் குபேரர் போல் நம்ம வாழலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.